Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 மேக்ஸ் சாப்டர் நம்பர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரி எக்ஸைஸ் நம்பர் 5.1ல ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு கோஆர்டினேட் சிஸ்டமில் வந்து பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. கோஆர்டினேட் சிஸ்டம்னா வேறு ஒன்றும் இல்லை, கிராஃப் ஷீட்டில் தான் வந்து நம்ம பிளாட் பண்ணலாம். பிளாட் பண்ணதுக்கப்புறம் அது என்ன குவாட்ரண்ட்டுங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எனக்கு என்னென்னா -7,6 கொடுத்துருக்காங்க. அந்த -7,6ங்கிறத நான் இப்போ பிளாட் பண்ண போகிறேன். மைனஸுங்கிறது எனக்கு நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அதுக்கப்புறம் 6ங்கிறது எனக்கு பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா எனக்கு -7 இங்கே இருக்குது, அடுத்தது 6 வந்து எனக்கு இங்கே இருக்குது. அப்படின்னா ரெண்டுமே ஜாயின் பண்ணுற இடம்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து ஜாயின் ஆகும். அப்படின்னா இந்த இதை நான் எழுதிக்கிறேன் P-7,6. அடுத்தது வந்து எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த பிங்கிறது எந்த குவாட்ரண்ட்டுன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன். இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த்து. அப்படின்னா பிங்கிறது எனக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆகிருக்கு. இப்போ நான் இந்த பிங்கிற பாயிண்ட் வந்து -7,6 அது எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகிருக்குன்னா செகண்ட் குவாட்ரண்ட். இதை நான் செகண்ட் குவாட்ரண்ட்டுன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது கியூங்கிற பாயிண்ட்டு 7,-2 கொடுத்துருக்காங்க. 7ங்கிறப்ப எனக்கு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், -2ங்கிறப்ப நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல அந்த பாயிண்ட் வந்து லை ஆகும். அப்படின்னா கியூங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு 7,-2. அது வந்து எனக்கு எந்த குவாட்ரண்ட்டில் லையாக இருக்குன்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் லையாக இருக்குது. ஏன்னா இது 1, இது 2, இது 3, இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். அதனால் இங்கே ஃபோர்த்து குவாட்ரண்ட்டுன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது 6ங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா -6,-7 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கிறப்ப வந்து எனக்கு இந்த இடத்துல தான் அது பிளாட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இது -6, எனக்கு -7 இங்கே இருக்குது. அப்படின்னா ரெண்டுமே பிளாட் ஆகிற இடம்னா இந்த இடத்துல தான் எனக்கு ரெண்டுமே ஜாயின் ஆகுது. இதை நான் வந்து -6,-7 எழுதிக்கிறேன். அதுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்கன்னா ஆர்னுட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து எஸ்ஸுங்கிற இது எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆயிருக்குன்னு பார்க்கணும். இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட், இது தேர்ட். 6ங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு தேர்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆயிருக்கு. அடுத்தது எஸ்ஸுங்கிற பாயிண்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3,5 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பாசிட்டிவ். இங்கே 3ங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது, 5ங்கிற பாயிண்ட் எனக்கு இங்கே இருக்குது. 3,5. இது வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்ஸுங்கிற நேம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், அதனால் இங்கே ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது டீங்கிற பாயிண்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3,9 எனக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பாசிட்டிவ்ங்கிறப்ப அது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்லாம் லை ஆக போகுது. 3 எனக்கு இங்கே இருக்குது, 9 வந்து எனக்கு இங்கே இருக்குது. அப்படின்னா ரெண்டுமே லை ஆகிற பாயிண்ட் வந்து எனக்கு என்னென்னா இந்த இடம் தான். அது வந்து எனக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்கன்னா T3,9. இப்போ கண்டுபிடிச்சிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இந்த டீங்கிறதுக்கு என்ன குவாட்ரண்ட் எழுதிக்கிறேன், ஃபஸ்ட் குவாட்ரண்ட் தான் வரும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம், அதாவது இந்த கிராஃப் வந்து எனக்கு இப்படி தான் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.